36 பேர் உயிரிழந்த சோகத்திற்கு தற்போது வணிகர் சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாளை கரூரில் முழு கடையடைப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கரூரில் இன்றைய நாளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 36 பேர் உயிரிழந்த சோக சம்பவத்தின் எதிரொலியாக நாளை கரூரில் முழு கடையடைப்பு நடைபெறும் என வணிகர் சங்கம் அறிவித்திருக்கிறது. கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த சோக சம்பவத்தின் எதிரொலியாக நாளை கரூர் முழுவதும் முழு கடையடைப்பு நடைபெறும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அறிவித்திருக்கிறார். 36 உயிர்கள் இன்று கரூரில் பிரிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தோடு தொடங்கிய நாள் கரூரில் இன்று இருளில் மூழ்கி இருக்கிறது. 36 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. பல்வேறு கனவுகளோடு தங்களுடைய கனவு திரை நாயகனை காண வந்தவர்களுடைய வாழ்க்கை கனவு திரை மறைந்திருக்கிறது. 36 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்லலாம். உள்துறை அமைச்சகம் தமிழகத்திடம் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. குழந்தைகள் உட்பட 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது சிகிச்சையில் இருக்கிறார்கள். பலர் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய தகவலாம் கூட நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் இந்த துயர சம்பவத்திற்கு வேதனையும் தங்களுடைய இரங்கல்களையும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.